ஐயா வணக்கம் ஐயா. நம்ம கோவில் கட்டுறதுக்கு போர் போடுறதுக்கு நீர்வளம் பார்த்தோங்க ஐயா. ஐயா சூப்பராக பார்க்குறாரு. இவர் பார்த்த எல்லா இடமே சக்ஸஸ் தான் போயிருக்கு, ஒன்று கூட ஃபெயிலியரே இல்லை. அதனால் இவரோட நம்பர் கீழே கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அவரது நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க ஐயா. இவர் இது ஃபஸ்ட்டு தேங்காயில் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தண்ணியில் பார்த்தாரு, அதுக்கப்புறம் வண்டி சாவி வச்சு பார்த்தாரு, அதுக்கப்புறம் மான் கொம்பு வச்சு பார்த்தாருங்க ஐயா. இவர் எதனா கான்டாக்ட் பண்ண தந்தால் இவரது நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. தண்ணி தான் சொம்புக்கு தண்ணி தான் இதுதான் போதும். அந்த கிணத்து கொடுப்பாங்க, அந்த கிணத்து தார அப்படி தான் போகுது. மழை ஊத்தையா ஒன்றும் பயன்படுத்தாங்க. அது தண்ணி தூக்கா போகிறேன் நட்டிக்கு வரவா நீ வா. வீடியோ போட்டு பார்த்தா வீடியோ போட்டு பா எடுத்தான் கொடி ஐயா. எடுத்து பாரு. கடவுள் விநாயகர் முதல் கடவுள், அதுதான் நான் அருள்வாக்கு சொல்கிறேன். முதல் கடவுள் விநாயகரோட அருள்வாக்கு தான் இருக்குது. அதாங்க தண்ணி இங்கே வையா. இங்கே இருக்குமா? சரி, அங்கே நான் வாங்கி இது ஒரு தாரை. கூட பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை. நான் நிதானமாக இரு, ஏன் பதட்டமாக விடு. நான் எப்பயும் பொறுமையாக இருக்கேன். இங்கே பாரு, இங்கே கிடையாது. புரியுதா? இங்கே கிடையாது வச்சா இங்கே பாரு, இது கிடையாது. பூமிக்குள்ளே போகிற ஓடையை கண்டுபிடிக்கிறது கெட்டிக்காக இருக்கணும். 1000 அடி 2000 அடிக்கும் பார்ப்போங்க பாரு. அதாங்க இந்த போது பாரு, அது எனக்கு அதுக்கு எர்த்தாகும். பூமியுடைய எர்த்து அப்பனுடைய கொண்டா இன்னொரு தடவை. ஐயா மேலேருந்து வருது அந்த ஊற்று. ஆமாம் மேலேருந்து வருது. ஒன்றும் பிரச்சனை கோயில் மேலேருந்து அழகு. இந்த இடத்துல காலை வச்சு சாயம். தண்ணி அங்கே இருக்குது கண்டுபிடிச்சாங்க. இதில் இது மட்டும் இல்லை, உள்ள ஏன்னா சிலைலாம் கூட கிடைக்கும். சிலைலாம் கிடைக்கும்.
அது நேர காலம் வரும்போது வரும். இங்கே சிலைலாம் இருக்குது. முன்னோரு காலத்தில் 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி சாமிலாம் இருந்துருக்கு. சிலைலாம் கூட கிடைக்கும் ஐயா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்பனுடைய அருளாறு நாம் கட்டணும்னு நம்ம மனசு தோண்டிங்க வந்து கட்டுது. சிலையே இருக்குது இல்லை. நம்ம அடியானாமலேருந்து எடுத்துன்னு வச்சு அது கல் கீழே வச்சிருமா அந்த கல். ஆமாம். மேலே அது பெரிய மேலே. ஆமாம். அங்கே சூளம் வச்சு அங்கேயும் வச்சுக்குது. இல்லை சிலை கிடைக்கும். இப்போ கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அதான் கிடைக்கும். அதில் இருக்குது எல்லாமே. சரிங்க. எல்லாமே இருக்குது. சாமி கட்ட வேண்டிய அவருக்கு இருக்குது இந்த இடத்துல. ஆமாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 பன்னெண்டு 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38
39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 150 அடிக்கு மேலே தான் தண்ணி. ஆமாம், 150ல் ஈரமும் லேசாக வரும். அது பிற்பாடு 240 அடிங்கிற தண்ணி, அப்புறம் 510 அடி இருக்குது தண்ணி. 500 அடி ஓட்டினா போதும், எந்த வறட்சியில் வேணாலும் வச்சு. சரிங்கய்யா. ஆமாம், இதில் வந்து கல் மாறி 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 வருது. கருப்பு கல் வருது ஐயா, சிவப்பு செட்டு தோரம் பண்ணுற மாதிரி பார் மண்ணு, அந்த மாதிரி பார் மண்ணு வருது. அது வந்து அது எத்தனை இருக்குது தெரியுங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 கஜம் வரைக்கும் பார்மண். 57 அடி வரைக்கும் இங்கே இன்னொன்று நல்லா பார்மண் வந்துருக்குமே ஐயா. ஆமாம், இது வந்து மொத்தமாக அதில் வந்துதான் ஐயா. மணல் மாரி இருக்குது ஐயா. உள்ள மணலுங்குது, எல்லாம் கல்லுங்குது, மணலுங்குது, சிவப்பு செட்டுக்குது, தோரம்பாரு கல் எல்லாம் இது பேர் தான் மலை. ஆமாம் ஐயா. ஆனால் வந்து கீழே வந்து லூஸான மலை தான். ஆமாம் ஐயா, லூஸான மலை தான். தண்ணி விடு, ஒரு சனி மூலியம் வந்துச்சு. போர் ஓட்டலாம் 500 அடி ஓட்டணும்னா எல்லா கோயிலும் சப்ளை பண்ணுறோம். சரிங்க ஐயா. ஐயா வர ஒரு நிமிஷம் கரெக்டாக எத்தனை பாயிண்ட் வந்து இந்த தாரில் தான் கணக்கு வச்சுருக்காங்க. இதில் ஐயா நீங்கள் தான் முதல்ல அது அவங்க வச்சுக்கிறாங்க. அது நேரம் இதுக்கு நேராக கிணறு இருக்குதுன்றார் அவரு. இதுக்கு நேரம் தான் போகுது, அது தார் அங்கேருந்து தான் போகுது. எத்தனை கவுக்குதோ அத்தனை நேரம் தண்ணி. இதெல்லாம் 3 கரெக்டாக போகுது. இது ஒரு மகளும் போகுது. இது மாதிரி மகளுங்க பெருசாக போகுது. ஆமாம் ஆமாம் போடு போடுறசே வரும், லூஸ் கூட வரும். வந்து போது விட்டு தண்ணி வந்தால் சரி நமக்கு வருது. தண்ணிலாம் வந்துடும் ஐயா. இந்த மாதிரி மகளுங்க இந்த மாதிரி இருந்தாண்ட கிடையாது. இந்த மாதிரி தண்ணி போகுது போது எப்படி உள்ளே போகுது. போது போது இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 போர் வண்டிலாம் அனுப்பிட்டு வந்து தண்ணி தம்பன்னு வந்து 57 அடியில் நின்றுக்கும் தண்ணி. புரியுதா? 120 தாண்டி 150 போனால் தான் தண்ணி. அதுவும் பிற்பாடு 240 207 தண்ணி. திருப்பி வந்து 400 அடியில் தண்ணி. 510ஓட சரி 500 அடி ஓட்டினா எல்லா கோயிலுக்குமே சப்ளை பண்ணுறேன். சரி தானே ஐயா? இதில் ஒரு அடையாளம் பண்ணணுமே ஐயா. ஆமாம் ஐயா. என்ன பண்ணுவேன் நான்? இரும்பு எடுத்துனாலும் ஆமாம், கம்பி அடிக்கணுமே. டேய் போயிட்டு எடுத்து வந்துடுறாங்க வீட்டாண்ணா. ஆப் பண்ணு. சரி, இங்கே அடையாளம் வச்சுட்டு போயிடும், அப்புறம் வந்து அடிச்சிட்டோம். சரி.